வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு கருப்பட்டி பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். ஆடி 18 இல்லை ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு கலந்து ஒரு பணியாரம் செய்கிறது இந்த நாளில் ரொம்ப வழக்கம், விசேஷம் கூட. அந்த பணியாரம் வெல்லமும் செய்யலாம், கருப்பட்டியும் சேர்க்கலாம். நான் கருப்பட்டி சேர்த்து இன்னைக்கு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் நெய்யில் போட்டு வதக்கி செய்யும்போது அதோட உள்ள நம்ம அந்த சாஃப்டாக அந்த பணியாரத்தோடு அந்த தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் பச்சரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 2 டம்ளர் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அந்த 2 கப் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், அதை நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம், 2லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் இப்போ கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் போதும். மிக்சியிலன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்காங்க. நான் மிக்சியில் அரைக்கிறதுனால 4 மணி நேரம் ஊற வச்சேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கருப்பட்டி பாவு காய்ச்சி ஊற்றி செய்கிறதுனால மாவு கொஞ்சம் கெட்டி பதத்துக்கே இருக்கணும். இப்போது உப்பு மாவுக்கு தகுந்தாமல் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா இனிப்பு சேர்க்கறதுனால கருப்பட்டிலையும் கொஞ்சம் அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மணி நேரம், 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் இந்த மாதிரி மாவு உப்பி வந்திருக்கணும். இப்படி பொங்கி வந்ததை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது கருப்பட்டி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கருப்பட்டி கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ கருப்பட்டியை நல்லா உடச்சிட்டு, ஏன்னா இதெல்லாம் வெல்லம் மாதிரி நம்ம சீக்க முடியாது, கெட்டியாக இருக்கும், அதனால் தட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த கருப்பட்டியின் அளவில் இருந்து ஒரு 1/4 பங்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி விடுவோங்க. இதோட ஒரு 5லேருந்து 6 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நல்ல கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இந்த மாதிரி பொங்கி வந்துட்டு கிண்டி விடுங்க. எல்லா கருப்பட்டியும் கரைஞ்சிருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக சேர்க்கும்போது மாவு அப்படியே ஒரு மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும், டேஸ்ட் இருக்காது பணியாரம். அதனால் ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது வடிகட்டி மாவோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒன்றா மாவும் கருப்பட்டியையும் ஒன்றா கலந்து விடுங்க. இப்போது ஒரு 1/2 முடி தேங்காவை எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேங்காவை நல்லா கீத்து போட்டுட்டு எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை சாப்பரில் போட்டு கூட திருவிக்கோங்க. ஆனால் ரொம்ப திருகுனா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை 1 ஸ்பூன், 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காவை கொஞ்சம் நல்லா 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. அந்த நெய்யில் நல்லா தேங்காய் சுருங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இதையும் மாவில் சேர்த்துக்கலாம் ஒன்றா. இப்போ தேங்காய், அந்த மாவு, கருப்பட்டி, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துட்டு, நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது பொறுமையாக ஒவ்வொரு குழியிலையும் பனியார் சட்டியில் மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். இது கருப்பட்டின்றதுனால கொஞ்சம் லேசாக பிடிக்குங்க. கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டு எடுத்தால் கரெக்டாக வந்துடும். வெல்லம் அந்தளவுக்கு பிடிக்காது உங்களுக்கு. இது கருப்பட்டின்றதுனால லேசாக பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நெய்யோ நீங்கள் எண்ணெயோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு பனியார சட்டி சூடு ஏறினதும் அடுப்பை இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டுட்டு தான் மாவு ஊற்றணும். அப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே இந்த அளவுக்கு செவந்து வரும்போதே திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். சூடான கருப்பட்டி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆடி 18 பலகாரம்னு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.